நம்ம இன்றைக்கி ஹைதராபாத்தி சிக்கன் கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 kg சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்துட்டு நான் இன்றைக்கி 1/4 கப் அளவு தயிரை கட்டி எதுவுமே இல்லாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கெட்டி தயிராகவே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கனுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை சேர்த்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு கோட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமுமே கவர் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு 1 hour வந்து ஊற வைக்க போகிறோம். இது வந்து 1 hour ஊறினா தான் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கிரேவி டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக வரும். ஸோ அதனால் இதை 1 hour வந்துட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இது ஊறட்டும். ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்போது ஃப்ரை பண்ணி இந்த கிரேவி கூட சேர்த்துக்க போகிறோம். அதனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எல்லா வெங்காயத்தையுமே சேர்த்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போது கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் துண்டுகளை வந்து டைரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு ஒரு 2 to 3 minutes வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே அந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் ஏதாவது மசாலா கொஞ்சம் வந்து அந்த பவுலில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிக்கனை எல்லாத்தையுமே மெதுவாக ஒரு 2 minutes வந்து வேகிற அளவு பரட்டி விடுங்க. அந்த ஆயிலில் எல்லா சிக்கனுமே ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். இப்போது ஓரளவு எல்லா சிக்கனையுமே நம்ம கிளறி விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எதுவுமே சேர்க்காம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனை வந்து வேக விடலாம். இப்போது இது வேகட்டும். ஓரளவு நமக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆனியனும் வந்துட்டு ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் வந்துட்டு நம்ம இந்த கிரேவியில் தான் சேர்க்க போகிறோம். இப்போ சிக்கன் வந்து ஓரளவு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போது வந்துட்டு சிக்கன் வந்து ஓரளவு சிக்கன்லேருந்து தண்ணிலாம் வெளில வந்து ஓரளவு வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட 4 பச்சை மிளகாவை கீராமல் அப்படியே டைரெக்டாக சேர்க்க போகிறோம் காரத்துக்காக. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. கூடவே இந்த ஃப்ரைடு ஆனியன் இதையும் வந்துட்டு நம்ம கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த சிக்கன் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஓரளவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி, கிரேவிக்கு ஏற்ற அளவு, சப்போஸ் உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா 1 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை வந்துட்டு மூடி போட்டு வேக விட போகிறேன். இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது கொதிச்சா போதும். இப்போது பாருங்கள் கிரேவி வந்து எந்தளவு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அதை ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ க்ரீமியாக திக்காக ஹைதராபாத்தி கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூஸ்வலாக செய்கிற கிரேவியை விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.